வீட்டில் ஒரு அகல் விளக்கு, அதில் இலுப்பை எண்ணெய் விட்டு விளக்கேற்றி கண்டினியூஸாக ஒரு 48 நாளுக்கு அப்புறம் தான் அந்த தடை, அது பெண் கர்மாவாக இருந்தாலும் சரி இல்லை குலதெய்வத்துடைய சாபமாக எது ஒன்றும் நிவர்த்தி பண்ணால்தான் அந்த இடத்துல வழி பிறக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. 60 plus advanced treatments இருக்க India's number 1 reputed clinic na அது VCare Harris Skin Clinic தான். ஒரு விஷயம் தடைப்படுது அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கர்ம பதிவினால் கிடைக்கக்கூடியது சில நேரம் சிலருக்கு மிகவும் தாமதமாகுது. அவங்களுக்கு திருமண தடை அப்படின்னா ஒன்றா பெண்ணால் தோஷம் இருக்கும், இல்லை அவங்க வீட்டில் பெரியவர்களோட ஆசை கிடைக்காம இருக்கும், பித்ருக்கள் வழிபடாமல் இருக்கிறது, குலதெய்வத்தை வழிபட, முக்கியமாக குலதெய்வ வழிபாடு சரியானபடி நடக்காத வீட்டில் ஒரு அகல் விளக்கு, அதில் இலுப்பை எண்ணெய் விட்டு விளக்கேற்றி கண்டினியூஸாக ஒரு 48 நாளுக்கு அப்புறம் தான் அந்த தடை, அது பெண் கர்மாவாக இருந்தாலும் சரி இல்லை குலதெய்வத்துடைய சாபமாக எது ஒன்றும் நிவர்த்தி பண்ணால்தான் அந்த இடத்துல வழி பிறக்கும். ரொம்ப நாள் விட்டு போன குலதெய்வ வழிபாடு, கோவிலுக்கு போகலை யாரும் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா இதெல்லாம் கோவிலுக்கு போய் மனசார மன்னிப்புக்கிட்டு இனிமேல் நாங்கள் அடிக்கடி வரோம், எங்களை காப்பாற்ற அருள்னு கெஞ்சணும், போய் அவங்க காலை பிடிக்கணும். பிடிச்சால் நிச்சயமாக அதற்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது. திருமணத்தடைக்கும் இந்த முன்னோர் வழிபாடு பொருந்துமா? பையன் வாங்கிட்டு வந்த ஒரு கர்மவினை இல்லை பெண் வாங்கிட்டு வந்த ஒரு கர்மவினை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அந்த இடத்துல பிறக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணால்தான் அது விஷயம் நிச்சயமாக நடக்கும். வணக்கம். இன்று நம்முடன் ஆன்மீக பேச்சாளரும் ஜோதிடருமான பத்மபிரியா பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். கலாட்டா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு பரிகாரமுமே ஒரு விஷயங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் இருக்குது. இப்போ இந்த நாள்பட்ட காரியத்தடை, ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும், இல்லை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது எதனால்? முதல்ல அது காரணம் என்ன? ஒரு விஷயம் தடைப்படுது அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் சில விஷயங்கள், அதாவது விருப்பம் விதின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த விதியும் விருப்பமும் ஒன்றிணையாமல் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறது, சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது, இதனால் நாள்பட்ட ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கர்ம பதிவினால் கிடைக்கக்கூடியது சில நேரம் சிலருக்கு மிகவும் தாமதமாகுது. அதனால் இந்த ஜோதிடர்களை போய் பார்க்கும் பொழுது பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழுமையாக ஒரு விஷயத்தை அப்படி மாற்றி அமைச்சிட முடியாது. அதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு வழி. இப்போது மழை நல்லா ஜோன்னு பெய்யுது, இல்லை வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்குது, நம்மை மறைக்கணும், நம்ம தலையை ஃபஸ்ட்டு மறைச்சிக்கணும் அப்படின்னா ஒரு கொடை தேவை. பட் இப்படி பக்கத்தில் ஒரு சாரலோ இல்லை அந்த வெப்பத்தின் ஒரு உஷ்ணமோ நமக்கு தாக்காமல் இருக்காது, குறையும். அதுபோல் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மை ஒரு முழுமையாக மாற்றி அமைக்காமல், ஆனால் அதற்குரிய வழிகளையும், ஒருவேளை அவர்களுக்கு பூர்வ புண்ணியம்லாம் இருந்ததுன்னா அந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் டக்குன்னு கூட வேலை செய்யும். ஆனால் அது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விதிப்பயன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த நாள்பட்ட காரியத்தடைக்கு நம்ம என்ன செய்யலாம்? நாள்பட்ட காரியத்தடை அப்படின்னா எதனால் அப்படின்னா 2-3 விஷயங்கள் இருக்கலாம். அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமண தடை அப்படின்னா ஒன்றா பெண்ணால் தோஷம் இருக்கும், இல்லை அவங்க வீட்டில் பெரியவர்களோட ஆசை கிடைக்காம இருக்கும், பித்ருக்கள் வழிபடாமல் இருக்கிறது, குலதெய்வத்தை வழிபட, முக்கியமாக குலதெய்வ வழிபாடு சரியானபடி நடக்காத வீட்டில் காரிய தடைகள் கண்கூட பார்க்குறோம். ஏன்னா ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம அவங்க தான் முதன்மையான தெய்வம். அந்த வம்சம், அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த வம்சாவழியினர் ஒரு தெய்வத்தை, ஒரு சக்தியை பிடிக்கிறாங்கன்னா அதை கண்டினியூஸாக வழிபடணும். எங்கேயாவது ஒரு தடை ஏற்படுதுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததியினர் நிச்சயமாக முழுமையாக பாதிக்கிறாங்க. அதனால் குலதெய்வம் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த காரிய தடை போகுது. 2வது பித்ருக்கள், முன்னோர்களுடைய வழிபாடு. இந்த அமாவாசை தர்ப்பணம்லாம் நிறைய இடத்துல காணாமல் போச்சு, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் செய்கிறது இல்லை. ஸோ பித்ருக்கள் வழிபாடு நிச்சயமாக பண்ணணும். இது 2ம் பண்ணாலே பாதி விஷயம் சால்வ். அதை முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான காரிய தடைகளுக்கான காரணம்ன்றீங்க? 95% இதுதான் காரணம். இந்த மாதிரியான காரிய தடையினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருக்குது. இப்போ திருமணம் அப்படிங்கிறது தடைப்படுது அப்படிங்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அப்படின்னு திருமணத்தடைக்கும் இந்த முன்னோர் வழிபாடு பொருந்துமா? நிச்சயமாக. இதில்
திருமண தடையில் எப்படி வரும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெண் சாபம் இருக்கிறத பார்க்குறோம். குலதெய்வம் வழிபாடு இருக்குது. ரெண்டும் இணைந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமண தடை, காலதாமத திருமணம், அந்த பையன் வாங்கிட்டு வந்த ஒரு கர்மவினை இல்லை பெண் வாங்கிட்டு வந்த ஒரு கர்மவினை, இந்த குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, சரியானபடி குலதெய்வத்தை வழிபடலை இல்லை பித்ருக்களை சரியானபடி வழிபடலை, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அந்த இடத்துல பிறக்கிறாங்க. அப்போ இங்கே ரெண்டுமே டேலி ஆகுது. அப்போ அதற்குண்டான சோர்ஸ், அந்த ஒரு மூல காரணம் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சி அதை வந்து சரி பண்ணால்தான் அது விஷயம் நிச்சயமாக நடக்கும். இப்போ பெண் சாபம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்களுடைய முன்னோர் வழியில் யாராவது பெண்ணுக்கு தீங்கிழைத்திருக்கலாம், இல்லை ஒரு பெண் கண்ணீர் விட்டு சாபம் விட்டுட்டு போயிருக்கலாம். உடனே சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பாட்டன் செய்தது இப்போ எப்படி எங்களுக்கு வரும் அப்படிம்பாங்க. இது என்னென்னா இது மேட்சிங் தான். இந்த நபரும் போன ஜென்மத்தில் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டதுனால தான் இந்த இடத்துல வந்து பிறக்கணும். நம்ம பார்த்துருக்கீங்களா, ஒரே மாதிரி ஒத்த அலைகளை தான் நம்ம ஈர்ப்போம். அப்போது ஒரு ஆன்மாவும் அது போல் ஒத்த அலைகளை ஈர்க்கக்கூடிய இடத்துல தான் பிறப்பெடுக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் அது பெண் கர்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை குலதெய்வத்துடைய சாபமாக எது ஒன்றும் நிவர்த்தி பண்ணால்தான் அந்த இடத்துல வழி பிறக்கும். இப்போ இந்த மாதிரியான காரியத்தடை இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா முதல்ல நம்பணும், நம்பி அக்செப்ட் பண்ணணும். இந்த கர்ம விதி பயன் சரியாகிறதுக்கு காரணமே ஏற்றுக்கொள்ளுதல். நான் தப்பு பண்ணலை, இந்த ஜென்மத்தில் நான் என்ன தப்பு பண்ணேன், இதே ஒரு கொஸ்டினில் நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச நான் எதுவும் தப்பு பண்ணலையே, எனக்கே இப்படி நடக்குதுங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா. ஏதோ ஒரு விஷயத்தில் நான் பண்ணிட்டேன், தவறு ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அது சீக்கிரமாக சரியாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் பதிய வைக்கணும் ஒன்று. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இடத்துக்குன்னா அவங்க குலதெய்வத்தை கேட்குறாங்க அப்படின்னா, குலதெய்வம் தெரியலை அப்படின்னா கூட வீட்டில் ஒரு அகல் விளக்கு, அதில் இழுப்பை எண்ணெய் விட்டு ஒரு ஒரு எப்பயுமே ஒரு விளக்கு வச்சு, காமாட்சி விளக்கு குத்து விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா, அது பக்கத்தில் இன்னொரு விளக்கு, அது குலதெய்வத்துக்கான ஒரு விளக்காக இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு விளக்கை ஏற்ற ஆரம்பிக்கணும். விளக்கேற்றி கண்டினியூஸாக ஒரு 48 நாளுக்கு அப்புறம் தான் அந்த தடை விலக ஆரம்பிக்கும். அதனால் அந்த வழிபாடை தொடர ஆரம்பிக்கணும். முடிஞ்சால் ரொம்ப நாள் விட்டு போன குலதெய்வ வழிபாடு, கோவிலுக்கு போகலை யாரும், ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா முதல்ல கோவிலுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். அந்த தெய்வம் இருக்கிற இடம் இதெல்லாம், அங்கெல்லாம் முன்னோர்கள் வந்துட்டு போன இடம், அந்த சுற்றுப்புறத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சுவாசம், அந்த ஒரு காற்றோ இல்லை மண்ணில் மிதித்த ஒரு தடையமோ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க அந்த இடத்துல வழிபட்டதுனால அந்த இடத்துக்கு ஒரு தடவை போய் மனசார மன்னிப்பு கேட்டு, இனிமேல் நாங்கள் அடிக்கடி வரோம், எங்களை காப்பாற்ற அருள்னு கெஞ்சணும். போய் அவங்க காலை பிடிக்கணும். பிடிச்சால் நிச்சயமாக அதற்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது உடனடியே கிடைக்கும். ஏன்னா குலதெய்வங்கிறது நம்மளை வந்து கஷ்டப்படுத்தாதுங்க, ஆனால் விட்டு போனதை மறந்ததுனால நம்மளை ஞாபகப்படுத்த வைக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால ஓட்டத்தில் நிறைய பேர் வந்து நகரங்களுக்கு குடிபெயர்ந்து வந்துட்டாங்க, ரூட்ஸ் வந்து மறந்து போச்சு. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன ஒரு வழிமுறை ஏதாவது இருக்கா? அதுதான் சொன்னேன், அவங்க ஒரு வருஷத்துக்கு கட்டாயம் ஒரு தடவை போகணும். இப்போது ரொம்ப நாள் பெண்டிங் ஆனதுன்னா இம்மீடியட்டாக ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பிளான் பண்ணி போயிட்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ நாள் தான் தடை தாமதத்தை அனுபவிச்சுட்டே இருக்கோம், ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பார்ப்போமேன்னு அதை ஃபஸ்ட்டு செய்யணும். அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி மண்ணை ஒரு துணியில் கட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். பிடிமண், அந்த குலதெய்வத்தோட கோவில்லேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு போகும்பொழுதே வீட்டிலேருந்து ஒரு வெல்லம், நல்ல கட்டி வெல்லம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெல்லத்தை இங்கேருந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே சக்கரை பொங்கல் செய்கிறதோ இல்லை அங்கே வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் திரும்பவும் வீட்டில் ஏதாவது உணவு பதார்த்தத்தில் சக்கரை பொங்கல் மாதிரி செய்து சாப்பிட்றதோ, இது போல் செய்தாலே இனிப்பான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில். அதனால் இதை முக்கியமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கைப்பிடி மண்ணையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை, அதுக்கு முன்னாடி ஒரு இழுப்பை எண்ணெய் போட்டு தினம் தீபம் ஏற்றுறது, இது போல் ஆரம்பித்தாலே நிச்சயமாக 3 மாதத்திற்குள் அவங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ஸ்டார்டிங் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்கிறத கண்கூட பார்க்கலாம். ஒரு சில இந்த இடம்பெயர்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வாழ்க்கையில் ஒரு சாதாரண விஷயமா நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக நம்ம இடம்பெயர்ந்தாலும் அந்த இடப்பெயர்தல் வந்து நம்மளுடைய வழிபாட்டு நிலைகளை எல்லாம் மாற்றுது. அப்போது அங்கே சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சாமிகளை கும்பிட ஆரம்பிச்சிடுறோம். பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கா, பெருமாள் தான் எனக்கு குலதெய்வம்னு அப்படி போயிடுறோம். இல்லை ஒரு முருகர் கோயில் இருக்கா,
போயிடுறோம். அப்போ நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிற வழிபாடை மறந்துடுறோம். அப்படிங்கிறப்ப இது அப்புறம் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி வராகி கோயில் இருக்கு, நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வா அப்படின்ன உடனே அளவு கடந்த ஒரு பற்றாகி வராகி கோயிலுக்கு போகிறது. இப்படி நம்மளுடைய வழிபாட்டு நிலையை ஒரு கட்டத்திலிருந்து படிநிலையிலேருந்து இன்னொரு படிநிலைக்கு மாற்றுறது ஏற்புடையதா? ஏற்புடையது. அதில் வந்து இப்போ குலதெய்வங்கள் யாரை வேணால் கும்பிடுங்க, வழிபடுங்க, அந்த பேஸை மறக்காதீங்க. இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு முருகர் மேலே ஒரு அதீத பற்று வருதுன்னா அவங்களுக்கு செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் இல்லைன்னா ருணரோக சத்ரு இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு கிரகம் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இவங்களோட பூர்வ புண்ணியம் முருகரை பிடிக்க வைக்குது, மனசை ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் அந்த முருகர் சக்தியை பிடிக்க வைக்குதுன்னு அர்த்தம். இது அவங்களுடைய ஆத்மா எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயம். அதனால் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் வராகியும் அப்படி தான் சொல்கிறேன். வராகி அம்மா ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதுன்னா அவ்வளோ ஈஸியாக பிடிக்காது. ரொம்ப போன ஜென்மத்தோடைய தொடர்ச்சி இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும். ஒருத்தருக்கு யாரோ எதிரிகளால் தொல்லை கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான், இல்லை தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவர்கள் வராகியை பிடிக்க முடியும். அப்போது அவங்களெல்லாம் பிடிக்கலாம், வழிபடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் வழிபாட்டை ஆரம்பித்தா நிறுத்தக்கூடாது. ஒன்று, அவர்களுடைய மூலத்தை அவங்க பிடிச்சி அதாவது அந்த ரூட் காஸ்ன்னு சொல்ல, நம்மளுடைய வம்சத்துடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. தெரியுது தெரியறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். தெரியல விளக்க வச்சு போட்டுட்டு நமக்கு எப்படியாவது கனவுலையாச்சும் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அது ஆன்றோர் வாக்கு, நிச்சயமாக அது நமக்கு வழி காட்டுவாங்க. ஆனால் அந்த குலதெய்வம் இருக்காங்கங்கிறத நம்பணும். அவங்க மூதாதையர் தானே யாரோ கும்பிட்டுட்டு போனாங்கங்கிற அலட்சிய மனப்பான்மை கூட. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. காரிய தடையிலேருந்து ஆரம்பித்த குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல். 60+ advanced treatments இருக்க India's #1 reputed clinic அது VK Harris Skin Clinic தான்.